தாத்தான்னு சொன்னீங்கல்ல, தாத்தா தாத்தான்னு என் பேர் வந்துச்சு? ஏதாவது கேட்ட உடனே தருவாருன்னு நினைக்கிறேன். அதனால கேட்ட உடனே தாத்தா. தருவாரு என்று சொல்லுது. அதனால இப்போ தாத்தா. அம்மாவுடைய அப்பாவையும் தாத்தா என்று சொல்லுகிறீர்கள், ஆமா, அப்பாவுடைய அப்பாவையும் தாத்தா என்று சொல்லுகிறீர்கள். தாத்தான்னு சொல்லுவோம். அப்போ தாத்தா என்று ஏன் பேர் வந்ததுன்னா, தந்தையின் தந்தை. ஓ, தந்தையின் தந்தை. தாத்தா தாத்தா. தாத்தா 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 தான்னு வந்துருச்சு. அப்போ தந்தையின் தந்தை தாத்தா, உழைப்பை ஆட்டுவதால் பாட்டி, அப்பத்தான்னு சொல்கிறாங்கல்ல. அப்பத்தா. அப்பாவுடைய ஆத்தா அப்பத்தா. அப்பத்தா. உங்கள் அம்மா அதுக்கு உங்கள் அப்பாவுடைய அம்மா ஆமா. அப்பத்தான்னு தான் சொல்லுவீங்க. அதுக்கு பொருள் பிரிச்ச உடனே டக்குன்னு வந்து அப்பாவின் ஆத்தா அப்பத்தா. அப்பத்தா. ஆயா சொல்கிறோம். ஆமா, ஆய் என்றால் அம்மா. அம்மா. அம்மாயின்னு சொல்லுவாங்க, அம்மாயி அம்மாச்சின்னு சொல்லுவாங்க. அப்போ அம்மாவின் அம்மா அம்மாயி, அம்மாயி. அம்மாவின் அம்மா ஆயி அம்மாயி. அம்மா ஆட்சி, அம்மாவினுடைய ஆட்சியாக இருக்கக்கூடியவள், அம்மாவை தோற்றுவித்தவள். அப்போ அம்மா ஆட்சி அப்படின்னு. அப்போ ஆயா, ஆய் என்றாலே அன்றைய காலகட்டங்களில் இலக்கியங்களில் ஆய் என்றாலே அன்னை என்று பொருள்படும். இப்போ நற்றாய் சொல்கிறோம், நல்ல தாய் அப்படி பொருள். நல்ல தாய். சரிங்களா? அப்போ அந்த அடிப்படையில் ஆய் என்று சொல்லக்கூடிய சொல்லானது அழகான தமிழ் சொல். ஆய் அன்றீரன் இதெல்லாம் சொல்லுவாங்க, கடையில் வள்ளல்களில் ஆய் அன்றீரன்லாம் சொல்லுவாங்க. ஓகே. அப்போ ஆய் என்றாலே அன்னை என்று பொருள்படும். ஆய் என்றால் அன்னை என்று பொருள். ஆமாம். இதே மாதிரி உறவு முறை பெயர்களில் நிறைய சொற்கள் இருக்கிறது. இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இன்னொரு செய்தி என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ மாமான்னு சொல்கிறீங்கல்ல, மாமா. மாமான்னு ஏன் பேர் வந்துச்சு? மா என்றால் பெரிய பெரிய அப்படிங்கிற ஓரெழுத்து ஒரு மொழியில் வரக்கூடிய ஒன்று. இப்போ பெரிய அப்படி தான் வரும். மாமா அப்படின்னா பெரிய ஓரெழுத்து ஒரு மொழியில் சால உரு தவ நனி கடி கூர் களி மா தடை என்று சொல்லி உரிச்சொல் தொடரில் வரக்கூடிய ஒன்று. ஓகே. அப்போ உரிச்சொல் தொடரில் வருகின்ற போது மா என்பது பெரிய அப்படிங்கிற பொருளில் வரக்கூடிய ஒன்று. அப்போ மா என்றால் இந்த இடத்துல பெரியங்க பொருள் வருது, ஆனால் இங்கே பெரியங்கிற பொருளை என்ன செய்யக்கூடாது, இங்கே மாமாவுக்கு கொண்டு வரக்கூடாது. எப்படி தான் கொண்டாடணும்? மாமாவுக்கு இப்போ மாமான்னு ஏன் பேர் சொன்னோம் அப்படின்னா, உங்கள் அம்மா இருக்காங்க. ஆமாம். உங்கள் அம்மாவோட அண்ணனை எப்படி கூப்பிடுவீங்க? மாமா தான் சொல்கிறோம். ஆமாம், மாமான்னு சொல்லுவீங்க. அம்மாவுடைய அண்ணனை ஒரு காலகட்டத்தில் எப்படி கூப்பிட்டாங்கன்னா அம்மான். அம்மான். அம்மா எங்கள் அம்மா வரேன், ஓ வாங்க அம்மா, வணக்கம் அம்மா கேட்டிருப்பீங்க. வாங்க அம்மா, என்னம்மா நல்லா இருக்கீங்களாம்மா அப்படி. அம்மான் என்றால் அன்றைய காலகட்டத்தில் மாமா. விளக்கம் புரியாமல் கேட்டிருக்கோம். அம்மான் என்று சொல்லக்கூடிய சொல்லுது பேச்சு வழக்கில் அம்மான், மா மான், அம்மா மா 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 மாமா என்று வந்திருக்கு. அப்போ அம்மாவுடைய அண்ணனையோ தம்பியையோ மாமா என்று அழைப்பது மிக சிறப்பாக இருக்கக்கூடியது.